தேசத்தின் ஒருமைப்பாட்டை, கலாச்சாரத்தை கட்டிக்காத்து நாட்டின் சரித்திரத்தில் நீங்காத இடம்பெற்றுள்ள கண்ணிய தலைவர் தீனதயாள் உபாத்யாயா அவர்களின் பிறந்த தினத்தில் அவரது தியாக வாழ்க்கையை நினைவு கூறுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான பாரதிய ஜனசங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலராகவும் தலைவராகவும் செயல்பட்டு நம் இயக்கத்தை வளர்த்தவர் தீனதயாள் உபாத்யாயா. கடந்த 1916 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் டான்கியா நகரில் பகவதி பிரசாத் ராம்பியாரி தம்பதிக்கு பிறந்தார். கல்லூரி படிப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றும் தேசப்பற்று மிகுதி காரணமாக இளம் வயதிலேயே RSS இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். ஷியாம் பிரசாத் முகர்ஜி தலைமையில் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பாரதிய ஜனசங்கம் தொடங்கப்பட்டது. கட்சியை வளர்க்க RSS உதவியை ஷியாம் பிரசாத் முகர்ஜி நாடினார். அப்போது வாஜ்பேயி, அத்வானி, சுந்தர் சிங் பண்டாரி ஆகியோருடன் இவர் பாரதிய ஜனசங்கத்தில் பணியாற்ற அனுப்பப்பட்டார். கடந்த 1952ஆம் ஆண்டு ஜனசங்கத்தின் அகில இந்திய பொது செயலரானார் தீனதயாள். கட்சியின் ஸ்தாபகரான ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் நாட்டின் இறையாண்மையை காக்க மேற்கொண்ட போராட்டத்தில் பங்கேற்க ஸ்ரீநகர் சென்றபோது 1953இல் மர்மமான முறையில் அகால மரணமடைந்தார். பாஜக வரலாற்றில் அரசியல் எதிரிகளால் நிகழ்த்தப்பட்ட முதலாவது கருப்பு சம்பவம் இதுவாகும். நேருவின் கொள்கையை தேசிய அளவில் விமர்சிக்கும் ஷியாம் பிரசாத் மறைந்த பிறகு ஜனசங்கத்தை கட்டுப்பாடு மிக்க கொள்கை கவசம் பூண்ட சிலருடன் அகில இந்திய கட்சியாக உருவாக்க தீனதயாள் மேற்கொண்ட முயற்சி மிகப்பெரிய வரலாறாகும். பின் 1968இல் கேரள மாநிலம் கோழிக்கோடு நகரில் நடைபெற்ற மாநாட்டில் கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலில் பல்வேறு கட்சிகள் அடங்கிய கூட்டணியை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்தி வெற்றி பெற கண்டவர். சிறந்த அரசியல் சூத்திரதாரி எனவும் போற்றப்பட்டவர். உத்தரப்பிரதேசம் உட்பட வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக வளர்ந்து குறிப்பிடத்தக்க வெற்றியை ஜனசங்கம் ஈட்டி வந்த நிலையில் மர்மமான முறையில் பீகார் மாநிலத்தில் உள்ள மொகல்சாராய் ரயில் நிலையத்தில் 1968 பிப்ரவரி மாதம் 11இல் கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்தில் அவர் உடல் கிடந்தது. பாஜக வரலாற்றில் அரசியல் எதிரிகளால் நிகழ்த்தப்பட்ட இரண்டாவது கருப்பு சம்பவம் இதுவாகும். ஒரு சாதாரணமான தொண்டரைப் போல எளிமையாக வாழ்ந்த தலைவர் இவர். இவரது மரணம் லட்சக்கணக்கான தொண்டர்களை அன்று சோகத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அன்றைக்கு அவர் செய்த உயிர் தியாகம், யாருக்கும் அஞ்சாமல் அவர் ஆற்றிய நேர்மையான அரசியல் பணிகள்தான் இன்றைக்கு பாஜகவை கோபுரத்தின் உச்சியில் நிலையாக அமர வைத்துள்ளது எனலாம்.